நீரிழிவு நோயாளிகள் வெள்ளை பிரெட் சாப்பிடலாமா? பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் சமச்சீரான உணவை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். இதன் மூலம் உடலில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும். அந்த வகையில் நீரிழிவு நோயாளிகள் வெள்ளை ரொட்டி சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கலாம். ஏனெனில் வெள்ளை ரொட்டியில் அதிகளவிலான சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்துள்ளது. இவை உடலில் கொழுப்பு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும். இதில் நீரிழிவு நோயாளிகள் வெள்ளை பிரெட் சாப்பிடுவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து காணலாம். நீரிழிவு நோயாளிகள் வெள்ளை ரொட்டி சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகள். சர்க்கரை நோயாளிகள் வெள்ளை ரொட்டியை உட்கொள்வதால் பின்வரும் உடல் நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம். எடையை அதிகரிக்கும். வெள்ளை ரொட்டி மற்ற ரொட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வெள்ளை ரொட்டி அதிகளவிலான கலோரிகளை கொண்டுள்ளது. இதனால் வெள்ளை ரொட்டி உடல் எடையை அதிகரிக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் எடை அதிகரித்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது கடினமாகலாம். மேலும் இந்த உடல் எடை அதிகரிப்பு காரணமாக இதய நோய், பக்கவாதம் போன்ற நோய்களின் அபாயங்களும் அதிகரிக்கலாம். இதய நோய் அபாயம். வெள்ளை ரொட்டியில் உள்ள சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் நீரிழிவு நோயாளிகளுக்கு இதய நோய் அபாயத்தை ஏற்படுத்தலாம். எனவே நீரிழிவு அல்லது சர்க்கரை நோயாளிகள் இதய அபாயத்தை தடுக்க வெள்ளை ரொட்டியை எடுத்துக்கொள்ளலாம். செரிமான பிரச்சனைகள். வெள்ளை பிரெட் தயாரிக்க உதவும் மாவு செரிமானத்தை கடினமாக்கலாம். இதனால் வெள்ளை மாவு பயன்பாடு வயிற்று வலி, வாந்தி மற்றும் மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எனவே நீரிழிவு நோயாளிகள் செரிமான பிரச்சனைகளை தவிர்க்க வெள்ளை ரொட்டியை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதிக இரத்த சர்க்கரை. வெள்ளை பிரெட் தயாரிப்பில் நிறைய செயலாக்கங்கள் இடம்பெற்றுள்ளது. வெள்ளை ரொட்டி பதப்படுத்தப்படுவதால் உடலில் இரத்த சர்க்கரை அளவை விரைவாக அதிகரிக்கலாம். இவ்வாறு இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாவது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம்.